வருங்கால காவல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திரும்பி ஒரு ஜியோ ஒன்று நேற்று ஒன்று பாஸ் ஆகிருக்கு. அந்த ஜியோவில் என்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அந்த ஜியோவில் டிஎன்எஸ்ஆர்பியிலேருந்து 4/4/2025 அன்று காவல்துறை ஆய்வாளர் 2025க்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. திரு ஆர் ரஞ்சித் சிங் மற்றும் பிற தாக்கல் செய்த வழக்கினால் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் உத்தரவு நிலுவையில் இருந்ததாலையும் தேர்வு தேதியை அறிவிக்க முடியவில்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக 18/8/2025 அந்த தேதி போட்ட ஒரு ஜியோ ஒன்று உச்சநீதிமன்றத்தை தீர்ப்புக்கு இணங்க வெளியிடப்பட்டது, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம முந்தானத்தை பார்த்த ஜியோவில் இருந்த மாதிரியே மேற்கூறிய ஆட்சேர்ப்புக்கு விண்ணப்பித்த துறை சார்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு SI 2025க்கான திருத்தப்பட்ட ஆட்சேர்ப்பு நடைமுறையை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த ஜியோவில் இருக்குது. இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியும் இருக்கோம். ஸோ எக்ஸாம் டேட் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நவம்பர் மாதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி, டிசம்பர் மாதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ நம்ம எப்போ எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் தான் எதிர்பார்க்குறோம். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நவம்பரை ஃபோக்கஸ் பண்ணியே படிங்க. டிசம்பரில் எப்போ வேணால் எக்ஸாம் வைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சார்கிட்ட கேட்டதுக்கு சாரும் டிசம்பர் மாதம் தான் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ தான் திரும்பி கொஞ்சம் போர்டு சுறுசுறுப்பாகி கொஞ்சம் அவங்க வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2023 ரிசல்ட் வந்தவொடனே எக்ஸாம் டேட்டு தெரிஞ்சிடும். 2023க்கான எஸ்ஐக்கான ரிசல்ட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க. அந்த ரிசல்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் இறுதிக்குள்ளே வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.